எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்னென்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நிறைய சீரீஸ் வந்துருச்சு, ஆம் பிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரீஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஜென்ரலாக நான் மைக்ரோ கண்ட்ரோலர் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்து நிறையா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிஃபரல் டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது போக வந்து இப்போ நம்மக்கிட்ட கண்ட்ரோலர் இருக்குது. நம்ம எதை கண்ட்ரோல் பண்ண போகிறோங்கிறதுக்கு ஒரு லோடு தேவை இல்லைங்களா? அதுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்இடி எடுத்துக்கிறேன். 2 LEDs எடுத்துக்கிறேன். 2 LEDs எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட எல்இடி இருக்கு, அதாவது லோடு இருக்கு, கண்ட்ரோலர் இருக்கு. இப்போ இது ரெண்டையுமே வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சோர்ஸ் தேவை. அந்த சோர்ஸையும் நான் இங்கே எடுத்துட்டு போகிறேன். இப்போ நார்மலாக மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா +5 வோல்ட் ஆப்ரேட் ஆகிறது இருக்குது, 12 வோல்ட் இல்லை டூவல் வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகிறது இருக்குது, நிறையா டைப்ஸ் ஆஃப் இருக்குது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 வோல்ட் ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துருக்கேன். இது என்னோட 5 வோல்ட் சோர்ஸ். இப்போது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நான் இப்போ சோர்ஸை கொடுத்துட்டேன். லோடையும் வந்து நான் இதில் இருக்கிற பின்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ரெடி. இப்போ வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது கூட வந்து லோடு கூட வந்து எனக்கு கண்ட்ரோலிங் பேராமீட்டருக்கு ஒரு சுவிட்சையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு சுவிட்சும் எடுத்துருக்கேன். இப்போ என்னோட கான்செப்ட் படி என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இந்த சுவிட்சை போட்டேன் அப்படின்னா எனக்கு LD1 வந்து ஆன்ல இருக்கணும், LD2 வந்து எனக்கு ஆஃப்ல இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நம்ம லாஜிக்கை வந்து புரிய வைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லாஜிக் வந்து எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு C லாங்குவேஜ் அந்த மாதிரி வந்து ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் புரிய வைக்கணும். இதை வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம ஹியூமன் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, when switch 1 is pressed, LD1 should go to on state and LD2 should go to off state அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதையே வந்து நான் ப்ரோக்ராமாக சொல்லணும் அப்படின்னா, if switch 1 இதான் நம்மளோட switch equal to 1 அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு பிராக்கெட் போட்டுருப்பேன். அது ஒரு பார்ட்டு. இப்போ ஒரு வேலை எல்ஸ் எதுக்கு அப்படின்னா, இதுக்கு அப்படியே வைஸ் வெர்சாவா இருக்கும். எல்ஸ்ங்கிறது switch 1 வந்து இப்போ எனக்கு 0வா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத அதையும் பிராக்கெட் போட்டு கொடுத்துருப்பேன். இப்போ எனக்கு switch வந்து 1ஆ இருக்கு. if switch is 1 அப்போ வந்து எனக்கு எந்த LED எரியும்னா LD1 வந்து எரியும் ஈக்குவல் டு ஆன். அதே மாதிரி எல்ஸ் பார்ட்ல வந்து எனக்கு என்ன இருக்கணும், LD2 வந்து ஆன்ல இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டை வந்து நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஃபீட் பண்ணணும். அந்த ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஃபீட் பண்ணுறதுக்குன்னே வந்து தேர் ஆர் ப்ராசஸஸ். அது வந்து தனியாகவே வந்து இப்போது ஒரு கிட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிட் மூலியமாக கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தேவையான லாங்குவேஜஸை. இப்போ இதுதான் நம்மளோட லாஜிக்கு. இப்போ இதை நான் வந்து ஒரு பிசி யூஸ் பண்ணி, அதாவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து நான் லோட் பண்ணிட்டேன். ஆனால் டைரெக்டாக வந்து இந்த சி ஃபைலை வந்து அதில் லோட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ஒரு மெயினான விஷயம் வேணும் அப்படின்னா, இந்த சி ஃபைலுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு கன்வர்ஷன் தேவைப்படும். அது என்ன கன்வர்ஷன் அப்படின்னா, C to X அப்படிங்கிற கன்வர்ஷன் தேவைப்படும். எதுக்காக அப்படின்னா, இந்த சி ஃபைல் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி லாங்குவேஜில் தான் இருக்கும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த சி ஃபைலை எக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, எக்ஸாடெசிமல். அந்த எக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ண அந்த கோடிங்கை தான் நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இப்போ கொடுக்க போகிறோம். இதை இப்படி உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கொடுத்த லாஜிக் வந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் switch 1 is equal to 1 பார்க்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து செக் பண்ணி பார்க்கும். switch 1 வந்து 1ஆ இருக்கா இல்லை 0வா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். நம்மளோட கேஸில் வந்து இங்கே 0வா இருக்குது. அப்போது எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எல்ஸ் பார்ட் என்ன கொடுத்துருக்கோம், LD2 வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு வேளை switch 1 ஆஃப்ல இருந்துச்சுன்னா
LED2 வந்து ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சேம் வே இங்கே நமக்கு சுவிட்ச் ஒன் வந்து ஆஃப்ல இருக்கு. ஸோ நம்ம LED2 வந்து க்ளோ ஆகும். இப்போ நான் ஒரு வேளை இதை போட்டேன் அப்படின்னா அகைன் போய் மைக்ரோ கண்ட்ரோலர் போய் அந்த சுவிட்சை போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த கண்டிஷன் படி LED1 தான் ஆன் ஆகும். ஸோ LED1 க்ளோ ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மலாக நம்ம லாஜிக்கை வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு புரிய வைக்கிறதுக்கான இது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பட் இந்த லாஜிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கனெக்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கறத பொறுத்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது LED1 இருக்கும், LED2 இருக்கும், இது வந்து ஒரு மோட்டராக இருக்கும், இது எல்லாத்தையும் ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா? அந்த பின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணணும். எப்படி அப்படின்னா இப்போ எனக்கு இந்த சைடில் இருக்கிற எனக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த 2 பின்மே வந்து எனக்கு வந்து ஒரு இன்புட்டாக தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போகுது. சேம் வே அந்த பக்கம் இருக்கிற நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே லோடு போகுது, அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து அவுட்புட்டாக போகுது. ஸோ எந்தெந்த பின்ஸ் எல்லாம் நீங்கள் இன்புட்டாக யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த பின்ஸ் எல்லாம் அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த லாஜிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு மைக்ரோ